ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் சிம்பிளி சவுத் ஃபுட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான 2 மினிட்ஸ்ல செய்யக்கூடிய தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நமக்கு டெய்லி என்ன சட்னி அரைக்கிறதுன்னு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். இது தக்காளி வதக்கணும், வெங்காயம் வதக்கணும், அந்த பிரச்சனையே கிடையாது. வதக்குற அவசியமே இல்லை. வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப நான் சொல்லியிருக்க சட்னியோட அளவு 4 பேர் நல்லா தாராளமா சாப்பிடலாம். இதுக்கு தேவையான பொருள் 6 தக்காளி, 2 வெங்காயம், 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், 1/4 கப் பொட்டுக்கல்ல, 4-5 பல்லு பூண்டு, உப்பு தேவையான அளவு, காஞ்ச மிளகாய் தேவையான அளவு, காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளி எல்லாத்தையுமே இது மாதிரி ரஃபா சாப் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப நைஸா கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி வெங்காயத்தையும் ரஃபா சாப் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே இது மாதிரி கட் பண்ணி போட்டாச்சு. இது கூட 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாய் நல்லா காரமா இருக்கும், அதனால நான் 3 மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 1/4 மூடி தேங்காய் எடுத்து வச்சிருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கல்ல, இது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். 5-6 பல்லு பூண்டு, லாஸ்டா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிக்கலாம். மெயினா தண்ணி ஊத்தாம தான் அரைக்கணும். இந்த தக்காளி வெங்காயத்துல இருந்து வர தண்ணியே நமக்கு போதும். தண்ணி ஊத்தாம இதை அரைச்சிக்கலாம். இப்ப இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சாச்சு. கொரகொரப்பெல்லாம் அரைக்க கூடாது, நல்லா நைஸா தான் அரைச்சிக்கணும். இது ஒரு பவுலுக்கு மாத்திரலாம். கண்டிப்பா தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும். தண்ணி சேர்த்தீங்கன்னா தண்ணி தனியா, நம்ம சட்னி தனியா தனியா பிரிஞ்சு பிரிஞ்சு நிற்கும். தக்காளி வெங்காயத்துல இருந்து வர தண்ணியே நமக்கு சரியா தான் இருக்கும். மேற்கொண்டு தண்ணி சேர்க்க அவசியம் இல்லை. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அடுப்புல ஒரு கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு, எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்டா இப்ப காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். நான் போடல, உங்களுக்கு வேணும்னா இப்ப சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. இதை இப்ப நம்ம சட்னியில கொட்டிடலாம். 5 நிமிஷத்துல சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. அதுவும் நம்ம வெங்காயம் தக்காளி எதுவுமே வதக்கவே இல்லை, வதக்காமையே சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. இதை செஞ்சு நீங்க சாப்பிட்டு பாருங்க, கண்டிப்பா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். இதே மாதிரி சிம்பிளான சூப்பரான ரெசிபிஸோட திரும்பவும் சந்திக்கலாம். பை.